அருள்மிகு முனைவர் பிரான்சிஸ் தம்புராஜ் வழங்கும் ஆழமை வாழ அந்தரங்க ரகசியங்கள் ஒலி அலைகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவின் கண்காணா காலடி சுவடுகள் தொடர் ஒலி தொகுப்பு 1. இத்தொடரில் சாதாரண கண்களுக்கு புலப்படாத இயேசுவின் காலடி சுவடுகளில் ஒளிந்து கிடக்கும் இரகசிய புதையல்களை தேடி அலையும் முயற்சிகள்தான் பல பாகங்களாக வெளிவருகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் வரும் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை கண்டிராத புதிய கோணங்களிலே பார்க்கலாம், கேட்கலாம். இது உங்களை இயேசுவின் ஆழ் மனதிலே உள்ள அந்தரங்க அறைகளுக்கு அழைத்துச் செல்லும். அங்கே நீங்கள் பார்க்கும் ஆழமான அற்புதமான உண்மைகள் உங்களை ஆழமான வாழ்விற்கு இழுத்துச் செல்லும். பாகம் 1. இயேசுவின் காலடி சுவடுகளின் இரகசியங்கள். வாழ்வின் கடற்கரையிலே மனிதன் நடக்கும்போது தனது காலடி சுவடுகளை விட்டுச் செல்வது இயற்கை. ஆனால் இயேசு அவ்வாறு விட்டுச் செல்லவில்லை. ஆனாலும் அவருடைய தாக்கங்கள் 2000 வருடங்களுக்கு பிறகும் ஆழமாக இருக்கிறது. கண்கள் காணாத இயேசுவின் காலடி சுவடுகளில் ஒளிந்து கிடக்கும் இரகசிய புதையல்கள்தான் என்னென்ன? முதல் ரகசியம், இயேசு ஒரு ஜென் துறவியைப் போல வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான். இதை இந்த பாகம் விளக்குகிறது. வாருங்கள், இயேசுவின் கண்காணா காலடி சுவடுகள் என்ற இந்த புதிய காணொளி தொடரை பாருங்கள். இதிலே இயேசுனுடைய வாழ்விலே வரும் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை நீங்கள் கண்டிராத புதிய கோணத்திலிருந்து காணலாம். இந்த அழகான அருமையான காணொளி தொடரை திறந்த மனதோடு கவனித்து பார்த்தீர்கள் என்றால் வாழ்விலும் கவனமாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். இது உங்களை இயேசுவின் ஆழ் மனதிலே இருக்கும் அந்தரங்க அறைகளுக்கு அழைத்துச் செல்லும். அங்கே நீங்கள் காணும் ஆழமான அற்புதமான உண்மைகள் உங்களை ஆழமான வாழ்விற்கு இழுத்துச் செல்லும். காலடி சுவடுகள் வாழ்வின் வழித்தடங்கள். காலடி சுவடுகள் நாம் நடக்க வேண்டிய பாதை. ஜென் கலாச்சாரத்திலே உள்ளார்ந்த பயணத்தை காளையின் காலடி சுவடுகளை பின்பற்றி செல்வதை போல 10 படங்களிலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே பாணியிலே இயேசுவினுடைய கண்காணா காலடி சுவடுகளை அலைகள் ஓயாத காலமற்ற கடலின் கரையிலே நாம் தேடப் போகின்றோம். ஜென் கலாச்சாரத்திலே காளை என்பது மனிதனுடைய ஆழமான மையத்தை குறிக்கிறது. அதுவே இந்திய கலாச்சாரத்தில் பசுவாகவும், யூத மற்றும் கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே செம்மறி ஆடாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புதிய காணொளி தொடர் ஆதியும் அந்தமும் அறியாத அளவிறந்த இரகசிய உலகிலே நமது ஆழங்களை ஆன்மாவை தேடும் அரியதோர் பயணமாகும். ஒரு மனிதன் நடக்கும்போது அவன் பின்னே தனது காலடி சுவடுகளை வாழ்வின் கடற்கரையிலே விட்டுச் செல்கிறார். ஆனால் விழிப்புணர்வு பெற்றவன் நடக்கும்போது அவனது காலடி சுவடுகளை காலமற்ற வாழ்வின் கடற்கரையிலே விட்டுச் செல்வதில்லை,
உயர்ந்த விழிப்புணர்வும் அதை ஆழமாக வாழ்ந்தவருமான இயேசுவும் இந்த உலகத்திலே நடந்தபோது தனது காலடி சுவடுகளை விட்டுவிட்டு போகவில்லை. அவர் ஒரு சென் துறவியைப் போல வாழ்ந்தார். வானிலே பறவைகள் பறக்கும் போது பறந்து வந்த பாதைகளின் தடங்களை வானிலே விட்டுவிட்டு செல்லாததை போல அவர் நடந்து சென்றார். நீரிலே மீன்கள் நீந்தும் போது நீந்தி வந்த பாதைகளை நீரிலே எழுதாததை போல அவர் வாழ்ந்து சென்றார். மனிதர்களை மரணம் மட்டும் அளவில்லாத அன்பு செய்த இயேசு நாம் அவரை பின்பற்றி செல்ல தனது காலடி சுவடுகளை விட்டுவிட்டு செல்லவில்லை. இந்த பேர் உண்மையை இந்த தொடரின் தலையங்க காணொளியிலே வரும் இயேசு தண்ணீரின் மீது நடந்து செல்லும் காட்சி அச்சு பெறலாமல் தத்ரூபமாக சித்தரிக்கின்றது. இயேசுவின் காலடி சுவடுகள் பிரமிக்கத்தக்கது என்றாலும் கண்களுக்கு புலப்படாதவைகள். இயேசுவின் காலடி சுவடுகள் கண்களுக்கு புலப்படாமல் போனாலும் நம் இதயங்களிலே அழியாத முத்திரைகளாக பதிந்திருக்கின்றது. இயேசு பிரகாசமாக ஒளிரும் ஒரு உன்னதமான வாழ் நட்சத்திரம். அது மனித குல சரித்திரத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வாழ் நட்சத்திரம். இருந்தாலும் அது எங்கிருந்து வந்தது, எங்கே போனது என்பது பற்றிய தரவுகள் கண்காணா காலடி சுவடுகளாக இருக்கின்றது. அதன் தாக்கங்களோ நமது இதயங்களிலே அழியாத முத்திரைகளாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்வு நிலையானது அல்ல, வாழ்வு நிரந்தரமானது அல்ல. எந்த நேரமும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை கபலீகரம் செய்து ஆழத்திலே மூழ்கடித்து கொன்றுவிடலாம். நாம் உயிரோடு வாழ வேண்டுமென்றால், இந்த பிறவி பெருங்கடலிலே மேலே மிதக்க வேண்டுமென்றால் ஓயாது போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இயேசு ஆசைகளும் ஆசா பாசங்களும் சோகங்களும் சோர்வுகளும் நிறைந்த இந்த பிறவி பெருங்கடலிலே மூழ்காமல் எளிதாக நடப்பது எப்படி என்று நடந்து காட்டுகின்றார். ஆழ்கடலிலே ஆண்டவர் இயேசு ஆடாமல் அசையாமல் நடந்து தங்களை நோக்கி வருவதைக் கண்ட சீடர்கள் பயந்து நடுங்கி ஆச்சரியத்தால் வியந்து பார்க்கிறார்கள். இதிலே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பீட்டரை கடலின் மீது நடக்க இயேசு ஆணையிடுவதுதான். கடலின் மீது நடக்கும் கலையை இயேசு பீட்டருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதை அவர் கற்றுக்கொள்ள சுவடிகளோ அல்லது அவரை பின்பற்றி செல்ல அவரது காலடி சுவடுகளோ அவருக்கு தென்படவே இல்லை. இயேசு கடலின் மீது நடந்ததே பீட்டருடைய உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையை விதைத்து கடலின் மீது நடக்க அவரை உந்தி தள்ளுகின்றது. இந்த கண்காணா காலடி சுவடுகளையும் அது நமது உள்ளங்களிலே பதித்த அழிக்க முடியாத முத்திரைகளையும் தான் இந்த இயேசுவின் கண்காணா காலடி சுவடுகள் என்ற தொடரிலே நான் தேடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். உங்களுடைய சொந்த வாழ்வில் இயேசுவின் கண்காணா காலடி சுவடுகளை காண்பதற்கும் ஆழமாக வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்கும் ஆசைகளும் பிரம்மைகளும் ஓயாத அலைகளாக அடிக்கும் வாழ்வென்னும் பெருங்கடலின் மீது நடக்கும்
வல்லமையை பெறுவதற்கும் இந்த காணொளி தொடரை தொடர்ந்து பாருங்கள். பாகம் 2. கிறிஸ்துமஸ் விழா ஒரு அண்டத்தின் விழா. இந்த பாகம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு புதிய பார்வையையும் புதிய சிந்தனையையும் கொடுக்கிறது. புதிய கோணத்திலிருந்து பழைய கிறிஸ்துமஸ் விழாவை காண தூண்டுகிறது. கண் காணாதவைகள் எப்படி கண் காண்பவைகளை ஆழமாக பாதிக்கும், எதிரும் புதிருமானவைகள் எப்படி உருகி ஒன்றாக முடியும், மண்ணிலே விண்ணா விண்ணிலே மண்ணா, ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் மனிதமே தெய்வம் தெய்வமே மனிதம் போன்ற புரட்சிகரமான சிந்தனை ஓட்டங்களை இப்பாகத்திலே கேட்டு மகிழுங்கள். கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்தவர்களின் விழா. இது பழைய பார்வை, பழைய சிந்தனை. கிறிஸ்துமஸ் விழா ஓர் அண்டத்தின் அரும்பெரும் விழா. இது புதிய பார்வை, புதிய சிந்தனை. இயேசு பிறப்பை ஆழமாக நாம் பார்த்தால் நிச்சயமாக அது அகன்ற, பரந்த, விரிந்த அண்ட சராசரத்தின் அரும்பெரும் விழாவாகத்தான் காட்சியளிக்கும். காரணம், இயேசு பிறப்பின் கோலாகல கொண்டாட்டத்திலே விண்ணும் மண்ணும் இணைவதை பார்க்கிறோம். விண்ணுலகும் மண்ணுலகமும் மனம் முடிப்பதை பார்க்கிறோம். விண்ணிலே மண் மணப்பதை பார்க்கிறோம். மண்ணிலே விண் வந்து விளைவதை பார்க்கிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமை மிகுந்த தேவன் வாயில்லா பூச்சியாக, மழலையாக வந்து உதிக்கும் அதிசயத்தை பார்க்கிறோம். இதை வேறு எந்த மதத்திலும் நாம் பார்க்க முடியாது. அத்தகைய கவின்மிகு விழாவாக கிறிஸ்துமஸ் விழா அகிலத்திலே, அண்டத்திலே, அளவிறந்த நட்சத்திர கூட்டங்களிலே வால் நட்சத்திரமாய், அழகாய், அருமையாய், அற்புதமாய் ஜொலிக்கிறது. கண்களால் காண முடியாத கொரோனா நுண்மிகள் எல்லா குடிமக்களையும், எல்லா நாட்டு குடுமிகளையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண் காணாதவைகள் கண் காண்பவைகளை ஆட்டி படைக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். அருவங்கள் உருவங்களை ஆட்டி படைப்பதை போல உருவங்களும் அருவங்களை ஆட்டி படைக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். அருவம் உருவமான விழாதான் கிறிஸ்துமஸ் விழா. ஆதியிலே, அண்டத்திலே, அதன் ஆழத்திலே அருவமாய் இருந்த ஆண்டவன் உலகத்திலே, உதரத்திலே, ஊனிலே உருவம் எடுத்த விழாதான் கிறிஸ்துமஸ் விழா. அருவம் உருவமாக முடியும் எனில், உருவமாய் இருக்கும் நாமெல்லாம் ஒரு நாளிலே அருவமாக முடியும் என்ற உண்மையை உணர்த்திய விழா இது. அருவங்கள் உருவங்கள் ஆகலாம், உருவங்கள் அருவங்கள் ஆகலாம். அருவமே உருவம், உருவமே அருவம். அருவமில்லாமல் உருவமில்லை, உருவமில்லாமல் அருவமில்லை. அருவமும் உருவமும் ஒன்றே. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? போன்ற பேருண்மைகளையெல்லாம் ஈரேழு உலகத்திற்கு எடுத்து உணர்த்திய உயர்ந்த உன்னதமான ஒரு விழாதான் கிறிஸ்துமஸ் விழா. மனிதன் மண்ணிலே வாழ்கிறான், மாபரன் வெண்ணிலே வாழ்கின்றார் என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சிந்தனைகள். மனிதன் வேறு, தெய்வம் வேறு என்ற கோலங்கள் எல்லாம் இயேசு பிறப்பின் கொண்டாட்டத்திலே கலைந்து போய்விட்டது. கடவுள் மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொன்னபோதே மனிதன் கடவுளாக மாறிவிட்டார். பாலிலே சர்க்கரையை போடும்போது
பால் சர்க்கரையாய் இனிப்பதை போல, பாலிலே குங்குமப்பூவை கலக்கும் போது பால் குங்குமப்பூவாய் சிவப்பதை போல, விண் மண்ணிலே வந்து இறங்கிய போதே மண் விண்ணாகிவிட்டது. கடவுள் மனிதர்களிடையே வந்து குடிகொண்டார் என்று சொல்வதை காட்டிலும், மனிதர்களுக்குள்ளே, மரியாளின் உதரத்திற்குள்ளே, மக்களின் மனங்களுக்குள்ளே குடிகொண்டார் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. மாபரன் மனிதனானார் என்ற கிறிஸ்மஸ் நிகழ்விலே விண்ணிற்குள்ளே மனிதம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது, மண்ணிற்குள்ளே விண்ணானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மைகளெல்லாம் உலகிலே உலாவர ஆரம்பித்த விழாதான் கிறிஸ்மஸ் விழா. மாபரன் மனிதனானார், மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்றார் என்ற நற்செய்தியும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற நற்செய்தியும் தான் கிறிஸ்மஸ் விழா நமக்கு தரும் மாபெரும் மகிழ்ச்சியாகும். பாகம் 3. கால் வயிறு சாப்பிட்டால். இந்த பாகம் தவத்தின் மகிமையை விளக்குகிறது. அளவு குறைந்த அன்னம் அளவில்லாத மனோசக்தியை அளிக்கும். பசித்திருப்பதற்கும் பட்டினியால் வாடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. வயிற்று பசியை விட தவப்பசி தன்னிகரில்லாதது போன்ற நுணுக்கமான கருத்துக்களை சூப்பராக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பசித்திருத்தலுக்கும் சோதனைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் உள்ள தொடர்பை சுட்டி காட்டிவிட்டு, மொத்தத்தில் தவப்பசி ஒரு பரமபத விளையாட்டு அப்படின்னு முடிக்கிறது. கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சாப்பாட்டை பொறுத்தவரையிலும் முழு வயிறு மயக்கத்தை தான் கொடுக்கும், முக்கா வயிறு நல்ல சுகத்தை கொடுக்கும், அரை வயிறு அறிவை வளர்க்கும், கால் வயிறு கடவுளையே காட்டும். பசித்திருத்தல் ஆழமா வாழ்றதுக்கும் அளவில்லாம மனோசக்தியை அடைகிறதுக்கும் ஒரு அருமையான அழகான வழி. அது ஆழங்களை ஆளுகின்ற ஆண்டவரிடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுடுங்க. அதனால தான் இயேசுநாதர் தன்னுடைய ஆன்மீக பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாலைவனத்தில் 40 நாள் பசியா இருந்தார். நம்ம இந்தியாலையும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் பசியா இருந்துதான் தன்னலமற்ற உள்ளத்தையும் பரவச நிலையையும் அடைஞ்சாங்க. மக்களையெல்லாம் அமோக வழியில வழிநடத்தின புத்தர்களும் சித்தர்களும் முக்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சூஃபிகளும் ஹசடிகளும் ஆழத்தினுடைய அவசியத்தை அறிஞ்சாங்க. ஆழமா வாழ்றதுக்கு பசியா இருக்கணும்னு தெரிஞ்சாங்க. அதையே மக்களுக்கும் போதிச்சாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாம பசியா இருந்தா கடவுளை பார்க்கலாம், ஆழமா வாழலாம், வாழ்க்கையில உயரலாம்னு சொன்னா, உலகத்துல 1/3 அதாவது 250 கோடி மக்கள் வறுமையால பட்டினியா தான் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் கடவுளை காணல, ஆழமா வாழல, வாழ்க்கையில உயரல? இது போன்ற கேள்விகள்லாம் ஆழமான கேள்விகள். அதற்கு அருமையான பதில்களை தான் நாம தரணும். இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும்னா நாம நுட்பமான சில வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும். காக்கையும் குயிலும் ஒண்ணு போல தெரிஞ்சாலும் குயில் வேற, காக்கா வேற. அதுபோல பசியா இருத்தல் வேற, பட்டினியா இருத்தல் வேற. பட்டினிங்கிறது வறுமையில வருது. வாய்க்கு கஞ்சி இல்லாம வேற வழி இல்லாம சாப்பிடாம இருக்கிறது. பட்டினிங்கிறது மனுஷன் ஏற்படுத்தின ஒரு கொடுமையான தீமை. அதை நாம கட்டாயம் ஒழிக்கணும், அதை அறவே அழிக்கணும். கட்டாயமா திணிக்கப்பட்ட பசி பல்வேறு தீமைகளுக்கு தான் வழிவகுக்கும்.
திருட்டு வழிகளை தான் திறந்து விடும். ஆனா பசியா இருக்கிறது உணவிருந்தும் உண்ண வழி இருந்தும் சுதந்திரமா தானா மனமு வந்து சாப்பிடாம இருக்கிறது. பசியா இருத்தல் ஒரு சாதனைக்காகவோ அல்லது ஒன்றை சாதிப்பதற்காகவோ இருக்கக்கூடாது. பசியா இருக்கணும்னாக்க வயிறு மட்டும் இல்லைங்க, ஐம்புலன்களும் பசிச்சிருக்கணும். பசியா இருப்பனுடைய நோக்கமே ஐம்புலன்களையும் அடக்கி மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான். அதனாலதான் இயேசுநாதர் பாலைவனத்துக்கு போய் பசியா இருந்தாரு. நம்ம நாட்டு முனிவர்களும் மலைகளுக்கு போனாங்க, புத்தர்களும் சித்தர்களும் காடுகளுக்கு போனாங்க. அன்னம் மட்டும் ஒடுங்கினால் போதாது, அன்னம் மட்டும் ஒடுங்கினால் ஆண்டவனை பார்க்க முடியாது. அன்னத்தை தான் ஆண்டவனா பார்க்க முடியும். அன்னம் ஒடுங்குதல் ஒரு ஆரம்பம் தான். அன்னம் ஒடுங்கினால் 5 ஒடுங்கணும், ஒடுங்கலைன்னா ஒடுங்க வைக்கணும். அப்பதான் ஆண்டவனை பார்க்க முடியும், ஆழத்தை பெற முடியும், அமோகமா வாழ முடியும். நம்ம ஐம்புலன்களும் உண்மையிலே பசிச்சிருக்கும் போது பல்வேறு சோதனைகள் புற்றீசல்களை போல நமது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருங்க. அந்த சோதனைகளை எல்லாம் வென்று சாதனைகளை படைக்க அயராத விழிப்புணர்வும் அஞ்சா நெஞ்சமும் நிறையவே நம்மள்கிட்ட இருக்குனுங்க. இயேசுவினுடைய வாழ்க்கையில அவருடைய ஆன்மீக பயணத்துல இத தெளிவா படம் பிடிச்சு பைபிள்ல அழகா காட்டியிருக்கிறாங்க. சோதனைகள்ல தோத்து போனா நாம சாஞ்சு சரிஞ்சு மாஞ்சு அகல பாதாளத்துல விழ வேண்டியதுதான். ஆனா ஜெயிச்சிட்டவனா அநேக அற்புதங்களை புரியும் சித்திகளும் இயற்கையை அடக்கிய ஆளும் அபாரமான சக்திகளும் பிரச்சனைகளை குத்தி கிழிச்சு அதனுடைய உண்மையான உருவத்தை உடைச்சு காட்டுகின்ற கூர்மையான புத்திகளும் யுக்திகளும் பிறக்கும். மொத்தத்துல பசித்திருத்தல்ங்கிறது ஒரு பரமபத விளையாட்டுங்க. பாதாளத்துல கொண்டு போய்விடும் பயங்கரமான பாம்புகளும் உண்டு, பரமனின் பக்கத்துல கொண்டு போய்விடும் ஏற்றமிகு ஏரிகளும் உண்டு. ஜாக்கிரதையா விளையாண்டோம்னாக்க நிச்சயமா ஆழமா வாழலாம், ஒய்யாரமா உயரலாம், உன்னதனோடு உறவாடலாம், உருகலாம், ஒன்றாகலாம். பாகம் 4. உயிர்த்த இயேசுவை காண வேண்டுமா? இயேசுவின் உயிர்ப்பை பற்றிய வித்தியாசமான பார்வையை பகுதியிலே கேட்பீர்கள். யார் முதலில் கல்லறைக்கு போனது, எந்த நேரத்தில் போனது, கல்லறையில் பார்த்தது என்ன, யாருக்கு உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்தாரு, காலியாக இருந்த கல்லறையின் மர்மம்தான் என்ன? இதை பார்த்தவர்களின் அனுபவங்களை பற்றி சென் என்ன சொல்லுகிறது? உயிர்த்த இயேசுவை காண நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இந்த காணொளி அற்புதமான பதில்களை தருகிறது. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது ஆழமாய் வாழ அந்தரங்க ரகசியங்கள் என்ற ஒளி அலைவரிசை என்பதாலும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க தொடரு இயேசுனுடைய கண்காணா காலடி சுவடுகள் என்பதாலும் இயேசு உயிர்ப்பினுடைய ஒரு ஆழமான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதனால 4 நற்செய்திகளிலும் இயேசு உயிர்ப்பு நிகழ்வை முழுவதுமா வாசித்தேன். ஆனா எனக்கு கிடைச்சது பெருத்த ஏமாற்றமும் நிறைய குழப்பங்களும் தான். 4 நற்செய்திகளிலும் ஒரு பொருத்தத்தையே நான் பார்க்கல. நிறைய முரண்பாடுகளும் எதிரும் புதிருமான உண்மைகளும் தான் அங்க இருந்தது. உதாரணமா யாரு முதல்ல கல்லறைக்கு போனதுன்னு கேட்டாக்க யோவான் மகதலேன் மரியா மட்டும்தான் போனாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மத்தேயு மகதலேன் மரியா மற்ற மரியாளும் சேர்ந்து போனதாக சொல்றாரு. மார்க்கு நற்செய்தி மகதலேன் மரியா, ஜேம்ஸுடைய அம்மா மரியா மற்றும் சலோமியும் போனதாக சொல்றார். லூக்கா நற்செய்தி மகதலேன் மரியா, ஜேம்ஸுடைய அம்மா மரியா,
ஜோனா இன்னும் நிறைய பெண்கள் சேர்ந்து போனதாக சொல்றாரு. சரி, எப்பதான் போறாங்க அப்படின்னு பார்த்தாக்க யோவான் கற்களிலே போனதாக சொல்றார். ஆனா மத்தேயும் மார்க்கும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறதாக சொல்றாரு. அங்க என்ன பார்த்தாங்க? முந்தின நாள் சாயந்தரம் இயேசுனுடைய இறந்த உடலை அடக்கம் செய்த அந்த கல்லறை காலியா இருந்ததை பார்த்தாங்க. அதோட மத்தேயும் மார்க்கும் ஒரே ஒரு ஆள் தோன்றியதா சொல்றாரு. ஆனா லூக்கு யோவானும் 2 ஆள் தோன்றியதா சொல்றாரு. மத்தேயு அவர் ஒரு இளைஞனை போல இருந்தார்னு சொல்றாரு. மார்க்கோ அவர் ஒரு வானதூதரை போல இருந்ததா சொல்றாரு. லூக்கா இந்த 2 பேரும் மனுஷங்களை போல இருந்ததா சொல்றாரு. ஆனா யோவான் 2 பேரும் வானதூதரை போல இருந்ததா சொல்றாரு. இயேசு யாருக்கு முத காட்சி தந்தாருன்னு கேட்டா யோவானு 7 பேய்களை ஓட்டிய அந்த மகதலேன் மரியாளுக்கு மட்டும்தான் முத காட்சி தந்ததாக சொல்றாரு. ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கு இந்த 3 பேரும் மகதலேன் மரியாளுக்கும் அவரோட சேர்ந்து சென்ற எல்லா பெண்களுக்கும் சேர்த்து முதல்ல காட்சி தந்ததாக சொல்றாரு. சரி, எந்தெந்த சீடர்கள் கல்லறைக்கு போனாங்கன்னு கேட்டாக்க மத்தேயும் மார்க்கும் எந்த சீடரும் போகலன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா லூக்கா பீட்டர் மட்டும் போனாரு. ஆனா திரும்பி தான் சீடர்களுக்கு போகாம நேரா வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு. யோவானு பீட்டரும் ஆண்டவர் அதிகமா அன்பு செய்த ஜானும் அந்த பெண்கள் சொன்னதை கேட்ட உடனே கல்லறைக்கு ஓடுனாங்க அப்படிங்கிறாரு. இந்த தாறுமாறான கருத்துக்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடையில இயேசுனுடைய கல்லறை காலியா இருந்ததுங்கிற உண்மை மட்டும் தெளிவா இருக்குது. மகதலேன் மரியாளும் மற்ற பெண்களும் அந்த காலியான கல்லறையை பார்த்து வியப்படைகிறாங்க. பீட்டரும் அந்த காலியான கல்லறையை பார்த்து என்னன்னே புரியாம தலையை சொரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னாக்க சாதாரணமா கல்லறையில நாற்றம் எடுக்கும் அழுகுன பிணந்தான் இருக்கணும். இவைகளெல்லாம் இல்லாம சுத்தமான காலி கல்லறையா இருக்கிறது இவங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சோர்வடைந்த சூனியமான உள்ளத்தோடு எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா மகதலேன் மரியாள் மட்டும் அந்த கல்லறை தோட்டத்திலேயே தங்கிடுறாங்க. சூனியமான மனதோடையும் அமைதியில உறைஞ்சு போன உள்ளத்தோடையும் இயேசுனுடைய பிரிவை தாங்க மாட்டாம அவருடைய காலியான கல்லறை பக்கத்திலேயே மகதலேன் மரியா இருக்கிறாங்க. அவருடைய இந்த ஆழமான அன்புதான் உயிர்த்த இயேசுவை முதல்ல பார்க்க வைக்குது, அவரை கட்டி தழுவ வைக்குது, அவரோட கூட உரையாடவும் வைக்குது. அதனால ஈஸ்டருங்கிறது சூன்யமான உள்ளங்கள் காலியான கல்லறையில ஒரு புதிய வாழ்வை கண்டு கொண்டாடும் ஒரு வெற்றி விழான்னு தான் சொல்லணும். பெருமையான கல்லறையில வளமையான வாழ்வு வழிந்து ஓடுது அப்படிங்கிறது மனிதனுடைய மனங்களுக்கு ஒரு புரியாத புதிராதான் இருக்குது. சாதாரணமா கல்லறைகள்ல சவந்தான் இருக்குதுங்கிற எண்ணங்கள் எல்லாம் பிடிங்கி எரியப்படுது. மனுஷனுடைய பார்வைகளும் சிந்திக்கும் திறன்களும் மாயமா மறைஞ்சு போகுது. மனங்கள் எல்லாம் சுக்கு நூறா வெட்டிச்சு சிதறி படுபாதாளத்துல விழுவுது. இத்தகைய ஒரு அனுபவத்தை கென்ஷு அனுபவம்னு சென் உலகத்துல சொல்றாங்க. பளீர் என்று தோன்றிய ஒரு மின்னல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எண்ணங்களாலும் கருத்துக்களாலும் கனவுகளாலும் கட்டி எழுப்பிய கோட்டையை ஒரே நொடியிலே தகர்த்து எரிகின்றது. அது காட்டும் அவ்வுலக காட்சியினுடைய ஒரு துளியை கூட இவ்வுலக காரண காரியங்களும் கருத்துக்களும் விளக்கவே முடியாது. நமது மனங்கள் எல்லாம் குறுக்கு வழிகளைத்தான் தேடும்.
இயேசுவினுடைய உடலை யாராவது திருடி கொண்டு போயிருப்பார்களோ என்றுதான் எண்ணத் தோன்றும். ஆனால் இயேசு பல சமயங்களிலே பல நபர்களுக்கு கொடுத்த காட்சிகள் அவைகளை அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்குகின்றது. நீங்களும் உயிர்த்த இயேசுவை காண வேண்டுமா? அவருடைய ஸ்பரிசத்தை தொட்டு ருசிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்கள் இதய மனங்களை காலி செய்யுங்கள். உங்கள் இதய மனங்கள் வாழும் கல்லறைகள். அவைகள் காலியாக இருக்கின்றதா? இல்லை என்றால் உடனே காலி செய்யுங்கள். இதய மனங்களை காலி செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா ஒரு எழில் வழி என்ற ஒளி அலை வரிசையிலே வருகின்ற காணொளிகளை எல்லாம் காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கேட்டதற்கு நன்றி. மற்ற ஒளி தொகுப்புகளையும் கேளுங்கள். இதன் இணைப்பை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள்.